வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் லேடிஸ் நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தூக்கத்தால் கஷ்டப்படுறீங்க. ஏன்? தலைக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டங்களும் ஆக்சிஜனும் குறைவாக இருக்கு. அதனால ஏற்படக்கூடியது தான். மருந்து மாத்திரைகள் தூக்கத்துக்கு கரெக்டான முறை இல்லை. சரிங்களா? அதுக்கு நமக்கு கழுத்தை சரி பண்ணாலே, கழுத்தில் இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணாலே, நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய தூக்கம் இல்லாத அத்தனை பேருக்கும் கழுத்து சரியா திரும்பாது. கழுத்துல வலி இருக்கும். கழுத்தை சரி பண்ணா இயற்கையா தூக்கம் வருங்க. என்னோட 20 எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேருக்கு தூக்கம் அதை நிறுத்திருக்கேன். எமர்ஜென்சிக்கு வேணா பண்ணிக்கலாம், தவிர அதுவே வாழ்க்கை முறையை ஆக்காதீங்க. நிறைய பேர் அது கஷ்டப்படுறாங்க. அதனால தயவு செய்து என்ன பண்றீங்கன்னா, கழுத்தை சரி பண்ணிக்கிட்டு உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. தூக்கத்தை ஈஸியா கொண்டு வந்துடலாம். சரிங்களா? எனக்கு தூக்கம் வரலையே, ஆல்டர்னேட்டிவ் நிறைய இருக்கு. ஜாதிக்காய் அருமையான ஒரு உணவு. நீங்க கேரளாலாம் போனீங்கன்னா ஜாதிக்காய் ஊறுகாய் வச்சிருக்காங்க. இப்போ ஆன்லைன்லேயே விற்கிது. ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க அந்த ஊறுகாயை, ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். சைலண்ட் ஆகும் உடம்பு. சரிங்களா? அதனால அழகா சாப்பிடலாம். ஜாதிக்காய் கெட்டதுகள்ல ரொம்ப ரொம்ப நல்லது, நரம்புகளுக்கு வலுவடையும். அது மட்டும் இல்லாம தூக்கம் வராதவங்க அஸ்வகந்தா இல்ல அமுக்குரா மாத்திரையோ கிழங்கோ சாப்பிடலாம். சரிங்களா? அதெல்லாம் நரம்புகளுக்கு வலு கொடுக்கும், தூக்கத்தை நல்லா பண்ணும். ரெண்டாவது சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், திருப்பி அதான் சொல்றேன். மண்டை சூடு இருந்ததுன்னா உங்களுடைய மலைக்குடல் சூடா இருக்குன்னு அர்த்தம். மலைக்குடலை சரி பண்ணீங்கன்னா நிச்சயமா தூக்கம் வரும். மலம் தான் காரணம் தூக்கம் வராததுக்கு. மலம் பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா கேஸ் கீழே இறங்காது. கேஸ் கீழே இறங்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கழுத்துல இருக்கிற பிடிப்பு இறங்கிடும். அப்ப என்ன செய்யலாம்? மலச்சிக்கலை சரி பண்ணணும். தூக்கத்துக்கும் மலச்சிக்கலுக்கும் ரொம்ப 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 பார்ட்னர்ஸ். சரிங்களா? மலச்சிக்கல் சரியானா, மலச்சிக்கல் ஒரு பெரிய மரண சிக்கல். அது என்னது? மலச்சிக்கல் வந்தாலே மரண சிக்கல். ஐயோ, இது எப்படா இந்த கர்மம் வெளில போகும்னு நினைப்போம். சரிங்களா? எனக்கு மலச்சிக்கல் இருக்கு எண்ணத்தை போடாதீங்க. எண்ணமோ உங்களை ரிவர்ஸ் பண்ணும். நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், ஐஸ்வர்யமா இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன். கடவுள்கிட்ட கேட்கும் போது கூட அப்படி கேட்கலாம். நீங்க ஆண்டவனே என் வியாதியை குணப்படுத்துன்னு கேட்காத. ஆரோக்கியப்படுத்து, ஐஸ்வர்யப்படுத்து, ஆனந்தப்படுத்துன்னு கேளு. இறைவன் கொடுப்பார். இயற்கை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கும். கேட்பீங்களா நண்பர்களே? அது மாதிரி உணவு சாப்பிட்ட உடனே தூங்காதீங்க, படுக்காதீங்க. இதா படுங்க. ஏன்னா படுத்துட்டீங்கன்னா உணவு சாப்பிட்ட உணவு எல்லாம் நெஞ்சுக்கு வரையும் வரும். இங்க ஒரு வால்வு இருக்கு. இது பிரஷர் கொடுத்து இந்த பிரஷர் என்ன செய்யும்? ஒரு பக்கம் ஓட்ட விழுந்தா வீக்னஸ் ஆயிருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? கழுத்துக்கு போயிடும். இந்த தூக்கம் இல்லாதவங்க அழகா கொஞ்சம் கொஞ்சமா, அதிகமா பண்ணாதீங்க, கபால பாத்தியும் மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க இல்லையா? கூகுள்ல நிறைய இருக்கு, பார்க்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிங்க. டே 1 பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கிடினஸ் வரும். கழுத்தை சரி பண்ணிட்டு பண்ணலாம். அதனால இந்த பம்பை சரி பண்ணினாலே தூக்கம் வந்துடும். இந்த பம்பு தான் மேஜர் பிரச்சனை காரணமே. ஹைப்பர் ஹெரனியாம்பாங்க. இது வால்வு டீடோன்னு சொல்லுவாங்க. அந்த முன் சிறுகுடல் இது சரியானாலே தூக்கம் பிரச்சனை, உடல்ல வலி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இதுக்கு என்ன பண்றீங்கன்னா, நல்ல ஒரு மூச்சு பயிற்சி, பாத சிகிச்சை, அது மாதிரி யோகா பயிற்சி பண்ணீங்கன்னா அழகா சரி பண்ணலாம். இல்லையா, இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். நம்மளால போக முடியாது யோகாக்குன்னா இப்படி இது பண்ணும் போது இதை ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. இது ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? நல்லா தெரியும். கேஸா வெளில வரும், எப்பப்பமா வரும், காத்தா பிரியும். அப்போ என்ன ஆகுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். ஆரோக்கியமான தூக்கம் கிடைச்சதுன்னா ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். நல்லா செய்துட்டு நல்லா தூங்குங்க. உங்களுடைய பிரச்சனைய நிறைய பேருக்கு சொல்லி, அதாவது குணமான பிரச்சனைய நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேருக்கு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.